ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டும் கலந்து செஞ்சு பாருங்களேன், செமையாக இருக்கும். நான் அதுக்கு கிச்சடிக்கு என்னென்ன அரிஞ்சு வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். ஒரு தக்காளி சின்னதாக பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் பீன்ஸ், அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வேறு ஏதாவது காய்கறி இருந்தாலும் போடலாம். காலிஃப்ளவர் போட்டாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பொடி பொடியாக அரிஞ்ச இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் அரிசி வச்ச வெங்காயம், சீக்கிரமாக வெங்காயம் வந்து கொஞ்சோண்டு உப்பு. வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பொடியான இருக்கிற பீன்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் அது முன்னாடியே போட்டுருவோம். அப்புறம் கேரட், இப்போ பீன்ஸ் கேரட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக இருக்கிற தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டம்ளர் ரவை எடுத்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். எந்த டம்ளரால் நம்ம ரவை போடுறோமோ அதால் 1க்கு 2.5 தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் ரவா போட்டோம்னா அதால் 2.5 டம்ளர், இந்த டம்ளர் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி ஊற்றுறேன். ரவாக்கு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ரவையை இப்படி கொட்டிக்கிட்டே கிண்டணும், ஏன்னா அது கட்டி தட்டிடும். அப்படியே கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா கட்டி ஆகிடும். கொஞ்சம் கெட்டியானது சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். 5 மினிட்ஸ் போதும். சேமியா கிச்சடி ரெடி. சூப்பர். ரவா கிச்சடி ரெடி. நீங்களே இது மாதிரி ஒரு தடவை ரவா கிச்சடி செஞ்சு பாருங்கள். எப்படி நல்லா பழன்னு வந்துட்டு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ரவா கிச்சடி ரெடி.